சில விஷயம் நம்ம வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னா அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். இது என்னோட டெய்லி பூஜா ரொட்டீன் vlog. ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த ரொட்டீன் இப்போ சடனாக ஸ்டார்ட் பண்ணது கிடையாது. இது ஒரு 10 வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய துளசி பூஜை. ஸோ துளசி பூஜை பண்ணும்போது நம்ம மனசுக்கு அப்படி ஒரு அமைதியும் நம்மக்கிட்ட ஒரு சேஞ்சஸும் பார்க்குறத நான் விஸ்வலாக பார்த்தேன். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த துளசி பூஜையை என்ன நடந்தாலும் சரி காலையில் எந்திரிச்சு வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் கூட ஒரு 10 மணி வரைக்குள்ளே எப்படியாவது இந்த துளசி பூஜையை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டிப்பாக கண்டினியூ பண்ணி செஞ்சிட்ருக்கேன். நம்ம டெல்லியில் இருந்த வரைக்கும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் வேறு, அண்ட் இங்கே லைஃப் ஸ்டைல் வேறையாக இருக்குது. ஸோ இதை அடாப்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குன்றதுனால ரொட்டீன் கொஞ்சம் அப்படியே மாறிட்டுருக்கு. ஸோ அதனால் ஒரு 10 மணி ஆகிடுது. நான் பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு முடிக்கிறதுக்கு 10 மணி ஆகும். ஏன்னா மார்னிங் வந்து நம்ம இவ்வளோ நாள் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் செஞ்சு கொடுத்துட்ருந்தோம். அதுவும் 6:30க்குள்ளே நமக்கு வேலை முடிஞ்சிரும்ன்றதுனால ஒரு 8 o'clock 7:30க்குள்ளே என்னோடய பூஜை எல்லாம் முடிச்சிருவேன். பட் இங்கே அப்படி கிடையாது. ஸோ டோட்டலாக சேஞ்ச் ஆகுறதுனால 9:30 வரைக்கும் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். பசங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும், லஞ்ச் பேக் பண்ணணும், அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால் லேட் ஆகும். லேட்டாக கும்பிட்றதுனால கடவுள் ஒன்றும் வேணான்னு சொல்ல போகிறது இல்லைல்ல. என்னோடய ரொட்டீனை நான் பர்ஃபெக்டாக செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். துளசி பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னோடய நார்மல் பூஜை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவேன். வெளியில் கோலம் போடுறது இது எல்லாமே சீக்கிரமாக போட்டுடுறேன். ஏன்னா இங்கே எல்லாருமே வந்து சீக்கிரம் முழிச்சிடுறாங்க. நம்ம டெல்லி மாதிரி 10 மணிக்கு கூட எந்திரிச்சு கோலம் போடலாம் அப்படின்லாம் இருக்க முடியல. காலையில் எந்திரிச்சு ஃபஸ்ட்டு 5:30க்கு கோலம் போட்டுடணும். ஏன்னா இங்கே 5:30 மணிக்கு கூட பக்கத்தில் சிவன் கோயிலேருந்து சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடும், அபிஷேகம் ஆராதனை எல்லாமே. ஸோ நம்ம சவுத் சைடுன்றதுனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே சீக்கிரம் எந்திரிச்சு கோலம்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுடுவேன். அந்த நிலைவாசலில் மட்டும் வந்து கொஞ்சம் லேட்டாக நான் எப்போ சாமி கும்பிடுறேனோ அந்த டைமில் வந்து கோலம் போடுறது. கோலம் போட தெரியலன்னு அடிக்கடி டெல்லியில் சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போ இங்கே வந்து கோலம் போட்டு தான் ஆகணுன்றதுனால கண்டிப்பாக ஈஸியாக கற்றுக்குவேன்னு நினைக்கிறேன் சீக்கிரமாக. டெய்லி பிரசாதத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஆசை தான். பட் டைம் இருக்கணும், அது போக நமக்கு ஹெல்த்தும் கரெக்டாக இருக்கணும். அந்த 9:30 வரைக்கும் கிச்சனில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் தூத்தி எல்லாம் பண்ணுறதுக்கே நமக்கு டைம் ஆகிடும், டயர்டாகவும் ஆகிடும். அதனால் டெய்லி பண்ண முடியாட்டியும் செவ்வாய் வெள்ளிக்கிழமை ஈவினிங் போல் ஏதாவது ஒரு கீர் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு வச்சுடுவேன். புளியோதரை அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு வச்சு சாமி கும்பிடுவேன். மற்ற நாள்லலாம் கல்கண்டு மட்டும் வச்சு சாமி கும்பிட்டுப்பேன். அதுக்கப்புறம் என்னோடய டெய்லி வேலை என்னோடய லட்டு கோபாலை செல்லக்குட்டியை குளிக்க வச்சு அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு 20 minutes ஆகும். ஸோ அவங்கள ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம ரொட்டீனாக எப்பவும் பண்ணுற பூஜையெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருப்பேன். இந்த மாதிரி தான் என்னோட சிம்பிள் பூஜா ரொட்டீனாக இருக்கும். பட் டெய்லி ஒரு 1/2 கடவுள் கூட ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் செம்ம ஹாப்பியாக இருக்கும். அந்த 1/2 நான் எப்படி ஆகிட்டேன்னு பார்த்தீங்களா? ஃபுல் ஸ்வெட்டிங். நம்ம டெல்லியில் இருந்தப்போ இந்த மாதிரி வேர்வை தண்ணி ஒரு சொட்டு வெளியில் வராது. பட் இங்கே என்னென்னா வேர்வை தண்ணி நிற்குமா அப்படின்ற மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு ஸ்வெட் ஆகிட்டே இருக்குது. அப்படி தண்ணியாக ஊற்றுது. ஸோ இந்த கிளைமேட் வந்து எல்லா இடத்துலையுமே இப்படி தான் இருக்குது. பட் இங்கே கடல் இருக்கிறதுனால ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் என்னோடய
சிம்பிள் அண்ட் கிளாம் அண்ட் பீஸ்ஃபுல் டெய்லி பூஜா ரொட்டீன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணேன். டில் பாய்.